வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் ஜெலியன் அவருடைய மறைவு சில நாட்களுக்கு முன்பு நடந்து முடிந்தது. இவருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையுமே ஒலிக்கிருந்தது. சினிமாவை ஜனநாயகப்படுத்த துடித்த படைப்பாளியினுடைய ஒரு கதையின் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கள், அவருடைய உறவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சில மரணங்கள் ஒரு காய்ந்த இலை காற்றில் பறந்து கண்ணுக்கு தெரியாமல் பூமியில் விழுந்து மறைவது போல நிகழ்ந்து மறைந்து போகும். சில மரணங்கள் இதயத்தின் ஆழத்தில் நிலநடுக்கத்தை உணர்த்தி விட்டு போகும். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர், மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த ஆய்வாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த ஆசிரியர் என கலையின் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஆழமாக இயங்கி கொண்டிருந்த அண்ணன் செலியனுடைய மரணம் அந்த காலையின் அமைதியில் அணுகுண்டை வீசியது போல இருந்தது என்பதுதான் எந்த விதத்திலும் மிகையல்ல. எத்தனையோ மரண செய்தி கேட்டிருக்கோம். சில மரண செய்திகள் இதயத்தை சுக்குநூறாக உடைத்து இயக்கத்தை சில நொடிகளாவது நிறுத்திவிடக்கூடியும். அண்ணன் செலியனுடைய மரண செய்தி அதைத்தான் செய்திருக்கிறது. மருத்துவமனையிலிருந்து வந்த உடலை இறக்கி வைத்துவிட்டு கடைசியாக முழு நேரம் அவங்க பக்கத்திலே இருந்தேன். உறவினர்கள் கண்ணீர், சக கலைஞர்களுடைய கண்ணீர் என எல்லாவற்றையும் தாண்டி அழுகாமல் மௌனமாக அந்த இடத்தில் பல இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தாங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, அவருடைய மாணவர்கள் தான். நேரடியாக அவருடைய சினிமாவை கற்றுக்கொண்ட மாணவர்கள் விட ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்திப்பில் சில மணி நேர உரையாடலில் அவருடைய எழுத்துல வழியாக சினிமாவை கற்றுக்கொண்டவங்க, அந்த பாதையில் சினிமாவை கற்றுக்கொண்டிருப்பவங்க தங்களுடைய ஆழமான அமைதியை அஞ்சலியாக செலுத்தி கொண்டாங்க. அண்ணன் என்று அவரை அழைத்து வந்தாலும் ஒரு வகையில் நானும் கூட அவருடைய மாணவர் தான். வாழ்க்கையில் சிறந்த ஆசிரியரை இழப்பதை விட பேரிழப்பு எதுவும் இருப்பதாக இப்போது கூட எனக்கு தெரியல. துயரம் நிறைந்த அந்த இடத்தில் காலையிலிருந்து இறுதி காரியங்கள் முடிந்த மாலை வரையிலும் அவருடைய வேலைகள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே தான் இருந்தது. நிறைவேறிய மாற்றம் நிறைவேறாத காத்திருந்த அவருடைய கனவுகள் தொடர்ந்து நினைவு கூறப்பட்டு கொண்டே இருந்தது. வியாபாரத்தில் சினிமாவை பிரித்தெடுத்து ஜனரஞ்சமாக வேண்டுமென்ற அவருடைய லட்சியம் இங்கே ஏதாவது ஒரு உதடுகளிலிருந்து ஒலித்து கொண்டே இருந்தது. சினிமாவை கைப்பற்றி எல்லா விதமான அதிகாரத்தை அளித்துவிட்டு மக்களுக்கான சினிமாவை மாற்ற வேண்டும் என்ற அவருடைய வேட்கை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தது. சிவகங்கை மாவட்டம் நாட்சதன் கோட்டையில் பள்ளி ஆசிரியராக மகனாக பிறந்தவருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு ஞானம்? தந்தையிடமிருந்து வெளிப்படுத்திய ஓவியம், தாயிடமிருந்து வெளிப்படுத்திய இசை அவருடைய பாலியத்திலிருந்தே அவங்களுக்கு கலை உணர்வாக நிரம்பச் செய்தது. பள்ளி பருவத்திலே கிடைத்த நண்பர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கலை உணர்வை பெற்றிருந்த கனவுகள் விடாமல் பற்றி கொள்ள வழியாக செய்திருந்தது. கல்லூரியில் தொழில்நுட்ப கல்வியை தொடர்ந்து கொண்டிருந்தாலும் குறும்படம் எடுப்பதில், நாடகங்களில் நடிப்பதில், கேமராவை இயக்குவதில் உற்சாகம் கழிந்தனா அந்த நாட்கள் என்று அவர் சொல்ல கேட்டிருக்கிறோம். திரைப்பட விழாக்களிலும் அனுப்பியன் வெளியிடலாம் என்று சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டாங்க. வலிக்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் நம் திட்டமிட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பேன் என்று உறுதியளிக்கிறாங்க. உங்களுடன் இந்த 4 வருடங்கள் உழைத்த உழைப்பு என்னை காலத்திற்கும் நகர்த்தது என்று நம்புகிறேன் என்று ஓய்வெடுங்க செலியன் அண்ணா என்று சோசியல் மீடியாவில் அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்காக இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.